ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து புதினா சாதத்துக்கு புதினா வந்து நம்ம வந்து கிள்ளிக்கலாம். கிள்ளிட்டு அதுக்கு வந்து கருவேப்பிலை, புதினா, அப்புறமா வந்து கொத்தமல்லி இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட வந்து இஞ்சி, புளி, அப்புறம் வெண்டைக்காய், பூண்டு அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கழுவி எடுத்துகிட்டு அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு வந்து எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா அது வந்து கொஞ்சம் முருளானதுக்கப்புறமா கொஞ்சமாக கருப்பு ப்ரௌனிஷாக வரணும். வந்ததுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா அது எல்லாமே வந்து ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் புதினாவை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புதினா வந்து அந்த